அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரோட குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கலாம். உங்களுக்குலாம் ஒரு பெரிய கனவு இருக்கும். என்றாவது ஒரு நாள் நம்ம குழந்தைங்க படித்து ஒரு நல்ல வேலைக்கு நம்மளை மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு இருப்பீங்க. அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்குலாம் அரசு பள்ளியில் விருப்பம் இல்லாமல் தான் போய் சேர்ப்பீங்க. என்ன பண்ணுறது, நம்ம வறுமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசு பள்ளியில் சேர்ப்பீங்க. சரி, நம்ம குழந்தை ஒழுக்கமாக இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், ஏதோ ஒரு நாள் நம்ம கஷ்டத்தை தீர்த்துறாது அப்படிங்கிற ஒரு பெரும் கனவோடு இருப்பீங்க. ரோட்டில் பார்க்குற ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தைகளை பார்த்துட்டு சே நம்ம குழந்தை இப்படி போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற நிறைய பேர் பெற்றோர்கள் ஏங்குவீங்க. அதுக்காக நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. அரசு பள்ளியில் இன்றைக்கி தரம் அப்படி இருக்குது. இது மாறணும், முற்றிலுமாக மாறி அரசு பள்ளி தரம் உயரணும். குழந்தைகளுக்கு ஏற்ற கல்வி கொடுக்கணும். விளையாட்டுத்துறையில் பள்ளிக்கூடங்களே ஏதோ இது பண்ணி விளையாட்டுத்துறையில் நம்ம குழந்தைங்க மேம்படணும். ஸோ இது போன்ற விஷயங்கள் செய்யணும் அரசு பள்ளியில். ஆனால் இனிமேல் அது சுத்தமாக நடக்காது. ஏன்னா நானும் அரசு பள்ளியில் ஒரு படித்த மாணவன் தான். நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்க. தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம படித்த காலத்தில் இருந்த தலைவர்கள்லாம் வேறு. ஏதோ வடக்கு இருந்து ஒரு சில தலைவர்கள் நம்ம படித்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு சில தலைவர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் இனிமேல் நம்ம குழந்தைங்க இனி வரும் சந்ததிகள் படிக்கிற தலைவர்கள் யாருன்னா விஜய் சார்ந்து இருக்கிறவங்க, அந்த டிவி கட்சியில் பயணிக்கிறவங்க, இவங்களா தான் இருக்கும். தவறான தலைவர்களை படிக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பாடநூல் வாரிய தலைவராக லயோலா மணியை போட்டிருக்காரு நம்ம சிஎம் விஜய் சார். இதுக்கு மக்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவித்தோடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இல்லை அவர் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, இருங்க அவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தேடுறாங்க. ஏதாவது ஒன்று பேசியிருப்பாரா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசியிருப்பாரா லயோலா மணி, ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாரா அப்படின்னு தேடுறாங்க. ஒன்றுமே இல்லை. அதனால கமுக்கமாக இருக்காங்க. திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி கமுக்கமாக இருப்பாங்களோ அது மாதிரி தான் மொத்த டிவிக்கும் தலைவர் விஜய் அவர்களும் கமுக்கமாக இருக்காங்க. நமக்கு விமர்சனம் இருக்குது. ராஜ்மோகனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போட்டதுக்கே நமக்கு பெரிய விமர்சனம் இருக்குது. அது ஒரு கேலி கூத்தாக தான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு தகுதி வேணுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு போலீஸ்லேயோ ஒரு மிலிட்ரிலேயோ சேரணும்னா ஒரு தகுதி வேணும். அது போல தான் மற்ற வேலைகளுக்கும், எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த அரசு பதவியாக இருந்தாலும் சரி, தகுதி நிச்சயமாக வேணும். தகுதி இல்லாமல் சும்மா யாரையோ நம்ம கையில் ஆட்சி இருக்குது, நம்ம யார் வேணாலும் போடலாம், யாரும் நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்கிறது அது பின்னடைவை தான் ஏற்படுத்தி இந்த வீடியோ நான் எப்படி போறேன்னா, உங்கள் குழந்தை அரசு பள்ளியில் படிக்கும். உங்கள் குழந்தைகிட்ட கல்வி அறிவு வளர்றதுக்கு இனிமேல் 0% தான். ஏன்னா நம்ம தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு படித்தோம்ல, இப்போ அவங்க எப்படி தெரியுமா படிப்பாங்க, சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரம் புள்ள அப்படிங்கிறது தான் படிப்பாங்க. இது இந்த 5 வருஷம். இன்னொரு 5 வருஷம் விஜய் சாருக்கு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படிங்கிறத படிப்பாங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா காதல் சொல்வது உதடுகள் அல்ல பெண்கள் தான் சகியே. இன்னும் 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா குஷி படத்தில் ஒரு பாட்டு இருக்கும்ல, செகண்ட் ஹீரோயினி கூட விஜய் சார் டான்ஸ் ஆடுறது, அந்த பாட்டுக்கு தான் புத்தகத்தில் வரும். தவறான விஷயங்கள் வரும், நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்கு. ஸோ மக்கள் நம்ம கம்முன்னு இருக்கணும், நம்மளை இருக்க வச்சிருவாங்க. பயப்படணுங்க. ஆரம்பத்தில் கேள்வி கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு லயோலா மணி வரைக்கும் நின்றுருக்காது. எங்க தமிழ்நாட்டுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாதவர் வெங்கட் நாராயணா யாருன்னு உங்களுக்கே தெரியாது. ஜனநாயகன் பட ப்ரொடியூசர். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? சரி, விஜயோட தெரிஞ்சவர், விஜயோட பழக்கம், விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஏதோ ஒரு இதில் வந்தாலும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டு மக்களோட வழி அவருக்கு தெரியுமா? ஆண்கள் நிறைய பேர் தினக்கூலியாக இருப்பீங்க, நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் சம்பளத்தை வாங்கி எப்படியாவது மிச்சம் பண்ணி நம்ம குழந்தைகளை படிக்க வச்சு ஏதோ நல்ல வழியில கொண்டு போகணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் நம்ம கனவு நிறைவேறல, நம்ம குழந்தைகள் கனவாது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவீங்க. ஆனா இவங்க இது போன்ற விஷயங்கள் செய்யறாங்க. லயோலா மணிங்கிறது சாஞ்சிக்கலாமா ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க. லயோலா மணி விஜய் சாரோட கொஞ்சம் திறமையான ஆள் தான். எதுலன்னு தெரியுமா? விஜய் சார் இந்த கேமரா, மீடியா, இந்த நேர்காணல் இதெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுவாப்பில். அரசியல் தான் இந்த கேள்வி அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஆனால் லயோலா மணி இந்த பேட்டி, இந்த டிபேட்டு, இந்த மாதிரி ஷோவில் கலந்துக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு விஜயோட திறமையான இருக்கிறதுனால தமிழ்நாடு பாடநூல் வாரிய தலைவராக போட்டுற முடியுமா? அந்த அளவுக்கு திறமை இருக்கா, இல்லை அந்த தகுதி லயோலா மணிக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. பெற்றோர்கள் நிறைய பேர் கனவோடு இருப்பீங்க, அது கனவாகவே போயிட போகுது. இன்னும் ஏன் தெரியுமா சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லையா? தேடுங்க. அதாவது 7வது அதிசயத்தை தாண்டி 8வது அதிசயம் வந்திருக்கு.
திராவிட கட்சிகளை ஒழிச்சு ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அவர் தேடணும்ல, தமிழ்நாடு முழுக்க சரி படித்தவங்க நிறைய பேர் திறமையானவங்க இருப்பாங்க. உங்கள் வீட்டிலே இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளே இருக்கலாம், உங்கள் அண்ணனோ தங்கச்சியோ யாரோ இருக்கலாம்ல. யாராவது ஒருத்தரை எடுத்து பதவிக்கு திறமையான ஆட்களை போடுங்க. தமிழ்நாடு வளரட்டுங்க. தமிழ்நாடு இப்போ என்ன வளர்ந்து அப்படியே தள்ளி இருக்கா? தமிழ்நாடு பின்தங்கி தான் இருக்குது. விஜய் சார் சும்மாவே மக்கள் கொந்தளிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சரியான கல்வி இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் வந்து லொயாலா மணி, அந்த மணி, இந்த மணி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வெறுத்துருவாங்க உங்களை. ஸோ விஜய் சார், நீங்கள் உங்கள் தகுதியை தக்க வச்சுக்கணுன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும். இது வரைக்குமே பண்ணலை, இனி வரும் காலங்களையாவது தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் விஜய் சார்.